யாருக்கு இந்த பங்காளி சண்டை அதிகமாக வரும்? பங்காளிகள், உறவுகள், சக உதிரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கார் அப்படின்னு சொன்னால் சகோதரனுடைய ஆதரவு கிடைக்கும். அதே செவ்வாய் ராகுவுக்கு நெருக்கமாக இருக்கார், பங்காளியை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். கேதுவுக்கு நெருக்கமாக இருக்கார், அதாவது ராகு செவ்வாய் சேர்க்க, கேது செவ்வாய் சேர்க்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உறவையை பிரிச்சுட்டு அத்துட்டு ஓட விட்டுரும். பெருசாக இணங்கி இருக்க முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே உறவாக வச்சுக்கணும். அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வந்துடும். சரிங்களா? அதே போல் செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அண்ணன் தம்பி. ஆனால் இவரையும் அவரையும் எலியும் பூனையும் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனமில்லாமையே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆக பங்காளி சண்டை அப்படிங்கிறது செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சனி, இந்த 3 கிரக சேர்க்கைகள் எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, தசை நடந்தாலும் நடக்கனாலும் கண்டிப்பாக வந்தே தீரும்.